வணக்கம். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரணம் சார்ந்து நாம முன்வைக்க போற முக்கியமான முதன்மை கேள்வி, ஸ்ரீமதி மரணம் சார்ந்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களும் சந்தேகங்களும் என்ன? வணக்கம். இந்த ஸ்ரீமதிங்கிற குழந்தை இறந்து போனது கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களாக தமிழகத்தினுடைய மனசாட்சியை உலுக்குகிற, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்கிற ஒரு பெயராக இருக்குது. அந்த விதத்தில் அது வருத்தப்படுவதை தவிர வேறு ஒன்றும் செய்வதற்கில்லை. ஆகவே எல்லாரோடையும் சேர்ந்து நானும் வருத்தப்படுறேன். இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த குழந்தை இன்றைக்கி நம்மளோட உயிரோடு இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தை இறந்தது பேச்சுக்குரிய ஒரு பொருளாக அது ஆக்கப்பட்டு அதில் பலவேறு விதமான போக்குகள், எண்ணங்கள் உடையவங்க எல்லாரும் அது உள்ளார கையை காலை போட்டு ஒரே கலவரத்தை உண்டு பண்ணி பெரிய ஒரு குழப்பமான நிலைமையை உண்டாக்கிட்டாங்க. இது எல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அது குழந்தை மரணம் அடைஞ்சிருச்சு. சந்தேகம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னும் விசாரணையினுடைய முடிவு வரணும். காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையின் முடிவில் தான் எதுவும் ஒன்றும் வரணும். தற்கொலைகள் அப்படின்றது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப சகஜமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்ததுக்கு மறுநாள் செய்தித்தாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 குழந்தைங்கள் அந்த ஒரே தினத்தில் தற்கொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்த புத்தர் மரணம் இல்லாத வீட்டில் கடுகு வாங்கிட்டு வா, உன் மகனை உயிர்ப்பிக்கிறேன்னு சொன்னதாக ஒரு புத்த ஜாதக கதை இருக்குது. அது மாதிரியாக இப்படியான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் நடத்துகிற எந்த வளாகத்துக்குள்ளார நீங்கள் போய் விசாரிச்சிங்கனாலேயும் அங்கே இந்த மாதிரியான ஒரு மரணம் கடந்த 10 ஆண்டுகளுக்குள் ஒன்றாவது நடந்திருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது 100க்கு 100% இல்லைன்னா கூட 50% அப்படி நடந்திருக்கும். அது நமக்கு தெரியும். இப்போ ஐஐடியில் அந்த கேரளத்து பெண் ஃபேட்டிமாவுடைய மரணம் வந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தற்கொலை முயற்சிகள் நம்மளுடைய கவனத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ பிரச்சனை வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. இது மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தோணுது. ஒரு +2 மாணவி சிவப்புமை பேனால தற்கொலை கடிதத்தை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? அதாவதுங்க, அந்த எழுதப்பட்ட கடிதம் நம்ம பார்வைக்கு இன்னும் வரலை. நம்ம அதை வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், மெயிலில் பார்க்குறோம். அது அப்படி இருக்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தை இந்த கலர் பேனா தான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கணக்கில்லை. இப்போ நீங்கள் போய் சாதாரணமான ஸ்கெட்ச் பென் வாங்கினீங்கனாலே ஒரு செட்டாக 10 பேனா கொடுக்குறாங்க. அதில் பல கலர்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு செட்டாக வாங்கும் பொழுது ஒரு 4 கலரும் சேர்ந்து கொடுக்குற வழக்கமும் இருக்குது. சிகப்பு, ப்ளூ, பச்சை, ரெட் அப்படின்ட்டு கொடுக்குறதும் இருக்குது. அது மாதிரி அந்த பொண்ணுக்கு இருந்த ஒரு நெருக்கடியில் கைக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு பேனாவை வச்சு அது எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தைக்கு இப்போ தான் 17 வயசு ஆகுது. கொஞ்சம் வயசானவங்க, பெரியவங்கன்னா பச்சை இங்கில் இன்னார் தான் கையெழுத்து போடணும், சிகப்பு இங்கை கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாங்களும் கணக்குகள் அதுக்கு தெளிவுபட்டிருக்கலாம். இப்போ அதுவே குழந்தை, அதுக்கு தெரியாது, அதெல்லாம் எதில் எழுதுறது என்ன ஏதுன்னு தெரியாது. 2வது, எழுதப்பட்டிருக்கிற அந்த கடிதம் அந்த குழந்தை எழுதினதா அப்படிங்கிறதே இப்போ ஒரு விவாத பொருளாக ஆகியிருக்குது. வழக்கமாக காவல்துறையில் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்வோம்னா, அவங்க அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய வழக்கமான கையெழுத்து இருக்கக்கூடிய பதிவுகளை எடுத்துக்கிட்டு இந்த கடைசியாக இந்த தற்கொலை பற்றி எழுதின அந்த கடிதம் இருக்க அதையும் கொண்டு போய் கொடுத்து, அதுக்கு தனியாக ஒரு லேப் இருக்குது அந்த தடயவியல் துறையில். இதுக்கு மட்டும் தனியாக நிபுணர்கள் இருக்காங்க, கையெழுத்தை சரி பார்க்குற நிபுணர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து அதை சரி பார்த்து அப்புறம் தான் நம்ம உறுதி செய்ய முடியும். இதுக்கு முந்தைய வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா விக்டிம்க்கு தொடர்பானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசுவாங்க ஊடகங்கள் கிட்ட. அது அந்த விக்டிமோட தோழிகளாக இருக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சவங்கள யாராவது இருக்கலாம். ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியோட தோழிகள்னு சொல்லிட்டு பெருசாக யாருமே இந்த மீடியா முன்னாடி வரல. இது புரிஞ்சிக்க முடியுது, அவங்க வீட்டில் கூட மேபி பெற்றோர்கள் ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒருத்தர் கூட மீடியா முன்னாடி வராமல் இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? பறி கொடுத்த குழந்தை, பெண்ணே குழந்தைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதனுடைய வகுப்பு தோழியர்களும் குழந்தைகள் தான். அவங்களுக்கு ஏற்கனவே அதிகப்படியான மன உளைச்சலும் வேதனையும் இருக்கும். அவங்க ஊடகத்துக்கு எதிரில் பேச கடமைப்பட்டவர்கள் இல்லை. இப்போவே பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான ஊடகங்கள்,
மின்னணு ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் அல்லது வந்து உங்களுக்கு காட்சி ஊடகங்கள், இதில் எல்லாமே இந்த விஷயம் வந்து பலவாறாக அலசப்பட்டு தேவைக்கு மேலே ஏராளமான சந்தேகங்களும் ஏராளமான வதந்திகளும் பரவுவதற்கு காரணமாக இருக்கிறதே இந்த ஊடகங்கள் தான் இது செஞ்சுருக்கு. முக்கியமாக சமூக வலைதளங்கள் செஞ்சுருக்கு. ஸோ இதில் அந்த குழந்தைங்களும் வந்து பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். அது பேசாது இருக்கிறதே நல்லதுன்னு எனக்கு தோணுது. லைசன்ஸே இல்லாமல் சக்தி பள்ளி வளாகத்துக்குள்ள ஹாஸ்டல் இயங்கிட்டு இருந்த விஷயம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ நாளாக எப்படி அதிகாரிகளை அவங்க ஏமாற்றி இருந்திருக்காங்க? நீங்கள் கேட்குறது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. இது வரைக்கும் யாரும் சிந்தித்திருக்காத ஒரு கோணத்தில் நீங்கள் சிந்திச்சிருக்கிறீங்க. அதாவது எந்த ஒரு சம்பவம் நடந்தாலையும் உடனே அதுக்கான பழி, அது அப்படி அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே காவல்துறையினுடைய அஜாக்கிரதை, கவனக்குறைவு, பொறுப்பின்மை, இதுதான் காரணம் அப்படின்றது தான் ஒரு விரல் வந்து உடனடியாக ரெடிமேடாக காவல்துறையை நோக்கி சுட்டப்படுவது வழக்கம். ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இந்த கேள்விக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் தான். ஏன்னா கல்வித்துறையில் வந்து பள்ளிக்கூடங்களை பொறுத்த அளவில் நீங்களும் பள்ளியில் படித்தவங்க தான், நானும் பள்ளியில் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். பள்ளிக்கூடத்தில் வந்து சிஇஓ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். சிஇஓனா சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பொறுப்பான கல்வி அதிகாரி. அப்புறம் ஒரு பிளாக்குக்கு கல்வி அதிகாரிகள் இருக்கிறாங்க, டிஇஓ இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பல அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்க்கணும். அப்புறம் நிறைய பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இதில் ஒரு கடமை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க ரொட்டீன் செக்கப்பு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வந்து அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். சொல்லிட்டு வர்ற இன்ஸ்பெக்ஷனும் இருக்குது, சொல்லாமல் திடீர்னுட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற இன்ஸ்பெக்ஷனும் இருக்குது. அது மாதிரியெல்லாம் வந்து பார்த்து அந்த வளாகத்தை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். உறுதியாகவே இது ஒரு விடுதி குழந்தைகளுக்காக நடத்துறதுன்னு சொன்னால் அதுக்கான அனுமதி பெற்று அதுக்கு வந்து சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்டு அவற்றையெல்லாம் நிறைவேற்றி வைத்து விட்டு அப்புறமேல் தான் அவங்க வந்து விடுதி நடத்துறது சரியானதாக இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு விடுதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா குழந்தைங்க அங்கேயே வந்து ஒரு 100 பேர் 200 பேர் தங்கியிருக்காங்கன்னா அவங்க தங்குவதற்கு போதுமான இட வசதி இருக்குதா, அவங்களுக்கு டாய்லெட் இருக்குதா, குளிக்கிறதுக்கு இடம் இருக்குதா, சாப்பாட்டுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுறாங்க, எங்கே சமைக்கிறாங்க, எங்கே இந்த குழந்தைங்க சாப்பிட்றாங்க, சாப்பிட்ற இடம், சமையலறை எல்லாம் பக்கமாகவே இருந்துச்சுன்னா தீ விபத்துக்கான வாய்ப்புகள் என்ன, அப்படி தீ விபத்து வந்தால் அதை தவிர்ப்பதற்கு என்ன வழிவகைகள் அவங்க செய்திருக்கிறார்கள், இப்படிங்கிறதுலாம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட ஒரு சர்டிஃபிகேட் அவங்க வாங்கணும். ஸோ இந்த மாதிரியாக ஏராளமான அரசுத்துறை நிறுவனங்கள், அரசுத்துறை அதிகாரிகள் இதை வந்து சரியாக விசாரித்திருந்தால் இந்த சம்பவமெல்லாம் நடக்கிறது தடுக்கப்படும். இந்த சக்தி பள்ளியோட சுவற்று பகுதியில் கையச்சு இருக்கா மாதிரி ஒரு சில வீடியோக்கள் வெளியே வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இதோட உண்மைத்தன்மை முதல்ல என்ன, அது கூடவே பார்த்தீங்கன்னா ரத்த கரையாது இருக்க வாய்ப்பு இருக்கா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த மாதிரிங்க சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது, பேசப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஏன்னா ஸோ மெனி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்தாலே நம்ம வந்து உண்மையை வந்து கண்டடைய முடியாது. ரெண்டாவது அதில் நானும் பார்த்தேன் அந்த புகைப்படத்தை, ஒரு கை ரேகை மாதிரியாக ஒன்று தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதையும் சில பேர் அனலைஸ் பண்ணி அது இப்போத்திது இல்லை, அது பழசு அப்படின்னு சொல்கிறாங்க. பழசுன்னா அது என்ன பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கைரேகை? ஏதாவது நம்மளுடைய தேச தலைவருடையதா, ஏதாவது மகானுடையதா, அதை அப்படியே வச்சு நம்ம போற்றி பாதுகாக்கிறதுக்கு. ஒரு பள்ளிக்கூடம்னு சொன்னாக்கா அந்த ப்ரெமிசஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். இப்படி ஒரு அழுக்கான கைரேகை இருக்குதுன்னு சொன்னால் அதை வாஷ் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ அது ஏன் அந்த மாதிரி அப்படியே வச்சுருந்தாங்கன்றது தெரியல. இப்போ அதையும் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்தா தான் அந்த கைரேகையினுடைய வயது என்ன, அது எப்போ ஏற்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியும், பேசுறது சரியாக இருக்கும். 3வது மாடியில் இருந்து தான் ஸ்ரீமதி குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் இருக்குல்ல, இதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறீங்களா? எனக்கும் தெரியலைங்க. பட் ஆனாக்க கேள்விப்பட்டதை வச்சு வந்து ஒரு கெஸ் ஒர்க் தான். என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, அது 3வது மாடியில் தான் இந்த பெண் குழந்தைகளுக்கான விடுதியாக அதுதான் பயன்படுத்தப்பட்டு வந்தது அப்படின்றாங்க. முதல் 2 தளங்களிலும் வந்து அவங்களுடைய படிக்கிறதுக்கான அறைகள், வகுப்பறைகள், மாணவர்களுக்கான ஏற்பாடு அப்படின்ட்டு வேறு பல விஷயங்கள் வந்து தரைத்தளத்திலும் முதல் தளத்திலும் 2வது தளத்திலும் இடம்பெற்றிருக்கின்றன. 3வது தளத்தில் தான் வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கான விடுதியாக பயன்படுத்தப்பட்ட அந்த இடம் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது பொதுவாக நம்ம எதிர்பார்க்க வேண்டியது தான். சொல்லுவாங்க எப்படின்னாக்கா, நீங்கள் வந்து
நேராக வந்து லஞ்ச் முடிச்சிங்களா, டின்னர் முடிச்சிங்களா, நேராக நீங்கள் போக வேண்டியது உங்களுடைய அறைக்கு தான், 3வது மாடிக்கு தான் நீங்கள் போயாகணும், வேறு எங்கேயும் அப்படி இப்படி நீங்கள் ஸ்ட்ரே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அல்லது சில வேளையில் நான் அந்த கட்டடத்தை பார்க்கல, சில சமயங்கள் வந்து அந்த 3வது மாடிக்கு மட்டுமே இந்த பெண் குழந்தைகள் போகிறதுக்கு உண்டான ஒரு ரூட்டோ ஓப்பனிங்கோ ஏதாவது இருந்திருக்கும். அதனால் 3வது மாடிக்கு தான் இரவு நேரத்தில் தூங்குறதுக்காக அந்த குழந்தைகள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இவங்களுக்கு ஸ்டடீஸ்க்காக இந்த குழந்தைங்கள வந்து வேறு ஒரு ரூமில், அதாவது வேறு ஒரு வகுப்பறையில் கொண்டு போய் இவங்களை உட்கார வச்சா கூட அங்கே வந்து பெல் அடிப்பாங்க. கரெக்டாக மணி 9:30 ஆச்சா, 9 ஆச்சா பெல் அடிப்பாங்க. சாப்பாட்டுக்கு போகணும், 9:30 ஆனால் பெல் அடிப்பாங்க, அங்கேருந்து அவங்க ரூமுங்களுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி விதிமுறைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரியான இடங்களில். ஸோ அந்த விதிமுறைக்கு உட்பட்டு இந்த குழந்தை வந்து 3வது மாடிக்கு போயிருந்திருக்கலாம். அதனால் 3வது மாடி வரை அந்த பொண்ணு வந்து போனதுக்கும் பார்த்ததுக்கும் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமேல் தான் இது நடந்திருக்குது அப்படின்றதுனால வேறு எங்கேயும் இருந்து அந்த பொண்ணு இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அந்த அனுமானங்களின் அடிப்படையில் இப்படி ஒரு பேச்சு உலவுது. இவ்வளோ நாளாக வெளியாகாத சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இப்போ ஒன்றா வெளியாகிட்டு இருக்கு. இது போல் 12ஆம் தேதி நைட்டு 9:30 மணி வரைக்கும் ஸ்ரீமதி உயிரோடு தான் இருந்திருக்காங்க, அதுக்கு ஆதாரம் இது அதுன்ற மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்றா வந்துகிட்டு இருக்கு. இதை இப்போ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா பேரே குறிப்பிடாமல் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளியிடுற இவங்களோட உள்நோக்கம் என்னவா இருக்கும் உண்மையிலேயே? இதுங்க குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது அப்படின்றது ஒன்று இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரியான தருணங்களில் வந்து ஒரு விக்கெட் ப்ளஷருக்காக பல காரியங்களை பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரியான வீடியோ வர்றது பிறகு இது எல்லாமே உண்மையான வீடியோக்கள் கிடையாது. இப்போ முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய கேம்பஸ்க்குள்ளார ஒருத்தன் உள்ளே நுழையிற மாதிரி ஒரு வீடியோவெலாம் வந்துச்சு. அந்த வீடியோவை கொண்டு வந்து இந்த கேஸோடு இணைத்து ஏதேதோ கதைகளெல்லாம் கட்டப்பட்டு வதந்திகள் எல்லாம் உலா விட்டாங்க. அப்புறமேல் தான் வந்து அது விசாரணையில் தெரிய வந்தது, அது வாழப்பாடி பக்கத்தில் இருக்கிற சிங்கிபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அதில் வந்து இரவில் போய் அங்கே இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப்பு, அது இதெல்லாத்தையும் லேப்டாப்லாம் திருடுறதுக்காக யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ண போது அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த கேமராவில் அது பிடிக்கப்பட்ட படம் அப்படின்றது பின்னால் அது தெரிய வந்தது. இது மாதிரியான பலவிதமான வீடியோ காட்சிகளை வந்து கொண்டு வந்து இதில் பொருத்தி சந்தேகங்களை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. 1. 2வது, ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த சம்பவத்தின் போது ஏராளமான வன்முறையாளர்கள் வகுப்பறைகளுக்குள்ளவும் அலுவலகத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, இருந்த ஹார்ட் டிஸ்க்கு எல்லாத்தையும் சூறையாடினார்கள். அதை எடுத்துக்கொண்டும் ஓடினார்கள். இப்போ அப்படி ஓடினவங்க யாராயிலும் வந்து அதில் இருக்கக்கூடிய படங்கள் சிலவற்றை எடுத்து வச்சுருந்துருக்கலாம். அதை வந்து அவங்க 1, 2 அதில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த பொதுவாக ஒருத்தவங்க இது போல் விழுந்து செத்துட்டாங்க அப்படின்னா அவங்க இருந்த இடத்த சுற்றியும் மார்க் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி அடையாள குறியீடு மாதிரி வரைவாங்க அவங்கள சுற்றியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு அடையாள குறியீடு இந்த வழக்கில் இருக்கா? ஸ்ரீமதி மரணம் சார்ந்த அடையாள குறியீடு அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே வரையப்பட்டிருக்கா? அப்படி இல்லைன்னா எதுக்காக இல்லை? இதுக்கான காரணம் மேபி என்னவா இருக்கும்? அது கட்டாயமாக செய்வாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த உடனேயே முதல் தகவல் வந்து காவல்துறைக்கு சொல்லியிருந்தால் காவல்துறையினர் வந்தாங்கன்னா வந்த உடனேயே அவங்க அடுத்த கட்டமாக நீங்கள் சொன்னது மாதிரியாக அந்த குழந்தையினுடைய உடல் இருந்த இடத்த சுற்றி ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அது யாரும் அந்த பக்கத்தில் நடமாட முடியாமல் படிக்கு அங்கே வந்து டேப் கட்டிடுவாங்க போலீஸ்ன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது. அது பதிவுகள், தடயங்கள் இதெல்லாம் வந்து கலைஞரக்கூடாது அப்படின்றதுக்காக காவல்துறை எடுக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது எங்களுக்கு பாலப்பாடம். அதனால் இதை கட்டாயமாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை விழுந்துச்சு அப்படின்றது தகவல் காலையில் வந்து சொல்லப்படுகிறது. இந்த பள்ளி நிர்வாகத்தினரிடம், பள்ளி தாளாளரிடம் தெரிவிக்கப்படுகிறது. தெரிவித்த உடனேயே அவரும் அவருடைய துணைவியாரும் வர்றாங்க. வந்து அவங்களுடைய சொந்த கார்லேயே அந்த குழந்தையை தூக்கி வாரி போட்டுக்கிட்டு நாங்கள் போனோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த நடைமுறைகள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதும் அவங்க உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவங்க என்ன நல்லெண்ணமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடம் அதுக்கிடையில் அந்த இடம் வேறு சுத்தமாக கழுவி தள்ளப்பட்டு விட்டது மாதிரி தெரியுதுன்ட்டு வேறு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே இருந்தவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ எவ்வளோ ஒரு முக்கியமான தடயத்தை நம்ம அழிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சோ தெரியாமலையோ அது பண்ணிட்டாங்க அவங்க. இந்த சக்தி பள்ளி உரிமையாளர் அறைக்குள்ள ஆணுரை இருந்ததா சொல்லிட்டு ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு.
இதோட உண்மைத்தன்மை என்னவா இருக்கும்? இல்லைனா அங்க போயிருந்த ஒரு சிலராலேயே இந்த ஆணுறு அப்படின்றது அங்கேயே வீசப்பட்டு உடனே எடுக்கப்பட்டு இது உரிமையாளர் தான் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்குமா? இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதாங்க, இதுவும் அது இருந்தது அப்படின்றதுக்கு இப்போ காவல்துறையினர் விசாரணையில் அது தெரிய வந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம நம்புறதுக்கு அர்த்தம் இருக்குது. இதுவும் பல வதந்திகளில் ஒரு வதந்தியாக அடித்து நகர்த்தப்பட்டது தான் அப்படின்னு. உண்மையாகவே இருந்திருந்தாலும் கூட அதை அவங்க சொந்த பயன்பாட்டுக்காக வச்சுருந்துருக்கலாம். அது அரசாங்கமே எல்லோரும் பயன்படுத்துங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவர் வச்சுருந்துருக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய தெய்வ குற்றம் வந்துட போகிறது கிடையாது. அடுத்தாற் போல் நீங்களே பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் எவ்வளோ பேர் இந்த அந்த வழக்கத்துக்குள்ளே நுழைஞ்சி எல்லாத்தையும் சூறையாடினாங்க. அவங்களுடைய முக்கியமான நோக்கமே என்னவாக இருந்ததுனாக்கா, அந்த பள்ளிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், அவங்களுக்கு ஏதாவது நற்பெயர் இருந்துச்சுனாக்கா அது கெடுக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த கோபம் தான், அந்த ஆத்திரம் தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அது எந்த அளவுக்கு இந்த வழக்கு விசாரணையோடு தொடர்புடையது அல்லது இந்த இறந்து போன குழந்தையினுடைய இந்த வழக்கில் தொடர்புடையது அப்படின்றது கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது எனக்கு. கள்ளக்குறிச்சியில் அந்த குறிப்பிட்ட சக்தி பள்ளி வளாகம் சார்ந்து வன்முறை நடக்க வாய்ப்பு இருக்கிறதா உளவுத்துறை 10 முறைக்கு மேலேயும் மாவட்ட காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்தும் அதை அவங்க அலட்சியப்படுத்துறதா சொல்லப்படுது. அந்த அலட்சியம் காரணமாக தான் இவ்வளோ பெரிய வன்முறை ஏற்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அலட்சியப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. காவல்துறையை பொறுத்தளவுலையும் அங்கே இருந்த எஸ்பி அவர் ஒரு சந்தேக மரணம் நடந்திருக்கிறது அப்படின்னு தகவல் வருது. அவர் செய்தி கிடைச்ச உடனேயே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அந்த பாடியே அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வந்த உடனேயே நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கான எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. இந்த அளவில் தான் அது இருந்துச்சு. அதுக்கு மேலே இது பில்டப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னும்போது தான் அதை எதிர்பார்த்து அதுக்கான நம்ம காவல்துறையினரை அந்த இடத்துல குவித்து அந்த பள்ளியினுடைய எல்லா பக்கங்களிலும் போதுமான காவல்துறையினரை நிறுத்தி வைத்து நடவடிக்கை எடுத்திருந்திருக்க வேண்டும். அது அவங்க 2 நாள் ஆயிடுச்சு, குழந்தை இறந்து அமைதியாக போய்கிட்டு இருக்குது எல்லாம். அதனால் இதுக்கு மேலே பிரச்சனை என்ன வந்துட்டு போகுது அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணம் மாவட்ட நிர்வாகத்தினருக்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பள்ளிக்கூடம் மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அதுக்கப்புறம் உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த 5 பேர் கைது பண்ணப்பட்டாங்க. இந்த முரண்பாடு எதுக்கு ஏற்பட்டுச்சு? நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ முன்னுக்கு பின் முரணாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். டிஜிபி தான் காவல்துறையினுடைய தலைவர். அவரே பள்ளி நிர்வாகத்தின் மீது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னாக்க அப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஆக இந்த பள்ளியின் மீது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஜி சொன்னதாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது முழு பொய். அது ஒரு தவறான தகவல். நீங்கள் அதை ஒரு காட்சி ஊடகத்தில் அவசரப்பட்டு அவங்க அதை வெளியிட்டாங்க. நேர்மை உள்ளவங்களாக இருந்திருந்தால் இதனுடைய பாரதூரமான விளைவுகள் எவ்வளவு அப்படின்றத அனுசரித்து அவங்க ஒழுங்காக தவறாக இந்த தகவல் வெளிவந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதே டிவி தான் என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா அம்மாவனுடைய மரணத்திற்கு பல மணி நேரங்களுக்கு முன்னதாகவே அந்த அம்மையார் இறந்து விட்டார்ன்ற தகவலை இவங்க தான் போட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமேலு இல்லை அவங்க இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நள்ளிரவுக்கு மேல் நம்மளுக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த விளைவுகளை தெரிந்து தான் செய்கிறாங்களா அல்லது வேறு ஏதாவது திட்டங்களின் அடிப்படையில் இதை செய்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும், இந்த காவல்துறை இந்த பள்ளிக்கூடத்தின் மீது தவறே இல்லை அப்படின்ற வார்த்தையை டிஜிபி சொல்லவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான உண்மை. இது யாருமே இது வரைக்கும் பேசலை, நான் தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு இது அவர் அந்த மாதிரி வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. அவர் இன்றைக்கி வந்தார். அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, காவல்துறையை பொறுத்தளவில் ஒரு ஓப்பன் மைண்டோடு தான் ஒரு இன்வெஸ்டிகேஷனை நம்ம கையில் எடுக்கணும். நம்ம முதல்ல போகும் பொழுதே இன்னார் தான் தப்பு செஞ்சுருக்காங்க அல்லது இன்னார் மேலே தப்பு இல்லை அப்படின்ற நோக்கத்தோட ஒரு விஷயத்தில் இறங்க முடியாது. ரெண்டாவது இங்கே ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அந்த குழந்தை அது என்னவாக ஆகியிருக்குமோ, இந்த சமூகத்திற்கு அது என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குமோ தெரியல. 17 வயதான ஒரு சிறுமி, அது குழந்தை இறந்துருக்குதுன்னு சொன்னாக்கா எல்லாருக்குமே பாதிப்பு தான் ஏற்படுது. அந்த மாதிரியான தருணத்தில் வந்த உடனே அந்த வழக்கை விசாரிக்காமல், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொள்ளாமல் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது அவருடைய வேலை இல்லை. ஆகவே அவர் அதை செய்யலை. அதன் பிறகு அங்கே இருந்தவங்களை கைது செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக ஆகிறது. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை விசாரிக்க வேண்டியிருக்குது. இப்போ பாருங்கள், நீங்களே கேட்டீங்க,
ஏன் அந்த குழந்தை கீழே விழுந்திருந்த இடத்துல வந்து அடையாளப்படுத்தாமல் போனாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ஐபிசி பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு வழக்குக்கு தேவையான தடயங்களை அதுக்கான ஆதாரங்களை ஒழிப்பது, அழிப்பது, மறைப்பது அப்படின்றதும் சட்டப்படி குற்றம் தான். இப்போ பிற விஷயங்கள் ஒரு பக்கம் போக இந்த மாதிரியான பல சிக்கல்கள் அதில் இருக்குது. அதையெல்லாம் முன்னிட்டு அவங்கள கைது செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளி இருக்குல்ல, இந்த பள்ளியோட உண்மையான உரிமையாளர் தான் யாரு? ஏன்னா ஒவ்வொருத்தர் பேரா வெளியே வந்துட்டு இருக்கு. உண்மையிலே யாரா இருக்கும் நம்புறீங்க? அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தொடர்பு அப்படின்றது பெருசா இருக்குமா என்ன? இல்லை, இப்போதான் எல்லாரும் சொல்றாங்களே அவர் பேர் வந்து ரவிக்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இசிஆர் அப்படின்னு வரக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த ஆறுன்றதே ரவிக்குமார்ன்ற பேருக்கு உள்ளது தான். அவர் ஏதோ ஐடிஐ படிச்சிருக்கிறாரு, எங்கேயோ பேங்க்கில் லோன் வாங்கினார், பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார் அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் இப்போ வந்து சொல்லப்படுது. ஸோ அவர் தான் பள்ளியினுடைய தாளாளர். அது மிக மிக எளிமையான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளின்னு நான் கேள்விப்படுறேன். அதுக்கு பின்னால் அந்த பள்ளியினுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் குழந்தைங்களை கொண்டு வந்து அவங்க சேர்க்க போய் எந்த குழந்தை வந்தாலும் அந்த குழந்தையினுடைய எதிர்பார்ப்புக்கு, பெற்றோருடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தபடியான ஒரு கல்வி முறையில் அந்த குழந்தைக்கு அட்மிஷன் கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் அவங்க நடத்துகிறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலும் அவங்க நடத்துகிறாங்க, ஐஎஸ்சின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. நான் வந்து சில புகைப்படங்களில் அதை நான் வந்து பார்த்தேன். ஆக 98 என்னவோ ஆரம்பிக்கப்பட்ட பள்ளின்னு சொல்கிறாங்க. குறுகிய காலம்தான். அதுக்கிடையில் அந்த பள்ளி வந்து ரொம்ப அசுர வளர்ச்சி பெற்று இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடமாக அது வந்து ஆகியிருக்குது. மாணவியோட மரணத்துக்கு நீதி கேட்டு நடந்த அமைதி போராட்டம் எப்படி வன்முறையாக மாறுச்சு? இதில் விஷமிகள் உள்ள புகுந்ததாக சொல்லப்படுதுல, அந்த விஷமிகள் உண்மையிலே உள்ள புகுந்திருந்தாங்கன்னா அவங்களோட நோக்கம் உண்மையிலேயே என்னவா இருந்திருக்கும்? இல்லை, இதில் ஒன்றும் சந்தேகம் அவங்க பட வேண்டியதில்லை. ஏன்னா இது ஆரம்பித்ததே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்ற அந்த இறந்து விட்ட அந்த குழந்தைக்காக நீதி அப்படின்றதுக்காக தான் இதை வந்து ஆரம்பித்தாங்க. அதைத்தான் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்காகத்தான் வந்து சாலை மறியல் பண்ணாங்க. அதுக்காக தான் வந்து பள்ளிக்கூடத்தின் வாசலிலும் சரி அல்லது மருத்துவமனை வாசலிலும் சரி சாலை சந்திப்புலையும் சரி அதனால் அதுக்காக தான் வந்து உட்காந்தாங்க. அது புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா இப்போ காவல்துறையினரால் அப்படி உட்கார முடியல. ஆனால் அவங்களுடைய உணர்வுகளும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் அவங்க வந்து இதை வந்து ஓரளவுக்கு அனுமதிச்சாங்க. அது அந்த அந்த புண்ணை ஆற்றுகிற விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே என்ன பண்ணாங்க, இதை வந்து வேறு விதமான ஜாதிய விஷயமாக கையில் எடுத்து நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு போஸ்டர் அடித்து அதுக்கு ஆளுங்களை வர வச்சு அப்புறம் 2-3 விதமான அரசியல் நோக்கங்கள் உள்ள நபர்கள் ஒன்று கூடி அவங்க வந்து வாட்ஸ்அப் குழுக்களை ஏற்படுத்தி அவங்களும் வந்து இது ஒருத்தர் இல்லை 3-4 குழுக்கள் ஒன்றா சேர்ந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அங்கே சங்கமித்து அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி வளைத்து ஒரு பெரிய ஆக்கிரமிப்பை நடத்துவது மாதிரியாக ஏதோ திட்டமிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில் இந்த கலவரத்தில் கையில் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களே நீங்கள் டிவியில் காமிச்சாங்களே, என்னங்க வந்து இது ஏசி சிஸ்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி, பெஞ்சஸ்ஸு, சேர்ஸு அப்படின்னு கையில் கிடைச்சதெல்லாம் பார்க்குறேன் நான். ஒரு அம்மா வந்து தூக்க முடியாமல் ஒரு டேபிளை தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க ஒரு லேடி. அதில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 14 ஜதை தோடுகள் வந்து திரும்ப அளிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி கையில் கிடைச்சதெல்லாம் அது கேஷோ, நகையோ, துணியோ, பணமோ, ஃபர்னிச்சரோ எது கிடைச்சாலும் சரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க. இதுதான் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதியா? இதுதான் வந்து ஸ்ரீமதிக்கான நியாயம் கேட்குற முறை இதுவா? இதனால தான் சொல்கிறோம், இதை செஞ்சவங்க வந்து இந்த வன்முறையே இதில் புகுத்துனாங்க, திருட்டை இதில் புகுத்தானாங்க, கொள்ளையே இதில் புகுத்துனாங்க. இது எந்த விதத்துலையும் ஸ்ரீமதிக்கான நியாயமாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாதது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிறுவன தலைவரும் எம்எல்ஏவுமான திரு வேல்முருகன் இருக்கார்ல, அவர் ஒரு பிரஸ் மீட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இது போல் ஸ்ரீமதியோட மரணம் சார்ந்த அந்த பிரேத பரிசோதனை என்கிட்ட இருக்குது, அதில் அந்த பொண்ணோட பேண்ட்டோட நாடா பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக கட்டப்பட்டிருந்துச்சு, இது மாதிரி பல சந்தேகங்கள் எனக்கு எழுப்புது இந்த விஷயத்தில், அது இதுன்னு சொல்லியிருந்தாப்புல. இவரோட இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்க கிடைத்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நான் பார்த்த பொழுது அதில் நம்ம குறிப்பாக பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, இந்த குழந்தைக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அடிகள் வந்து மேலேருந்து கீழே விழுந்ததுனால ஏற்பட்டிருக்குமா அல்லது வேறு ஏதாகிலும் வன்முறை நடந்திருக்குமா அப்படின்றத வந்து பார்க்குறோம். அடுத்தது பொண்ணு வந்து வயசு பொண்ணாக இருக்கிறதுனால ஏதாகிலும் பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்திருக்கலாமா,
சம்பவத்தின் போதோ சற்று முன்னோ நடந்து அதை தாங்க முடியாமல் இந்த குழந்தை இப்படி பண்ணிகிட்டு இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் வருது பெண் குழந்தையாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் கணித்து பார்க்கும் பொழுது இந்த குழந்தை மேலேருந்து விழுந்ததுனால தான் இது நடந்திருக்குது அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரும்படியாகவும், எவ்விதமான பாலியல் துன்புறுத்தலுக்கும் குழந்தை ஆளாகவில்லை அப்படின்றதும் தெளிவுபடுத்துகிற மாதிரி தான் அந்த இது இருக்குது, அந்த ரிப்போர்ட் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே அந்த குழந்தை வந்து அது விழுந்த விதம் எப்படி, தானாக விழுந்ததா, தள்ளி விடப்பட்டு விழுந்ததா, மயக்கம் போட்டு விழுந்ததா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அந்த குழந்தையினுடைய உடல் பாகங்கள் சிலவற்றை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் இருந்து அது வேறு ஏதாவது அதுக்கு வந்து உள்ள விஷம் கொடுக்கப்பட்டு அல்லது ஊசி போடப்பட்டு போதை மருந்துகள் ஏதாவது தரப்பட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்னால ஏதாவது குழந்தைக்கு நடந்திருக்குமா அப்படின்ற சந்தேகங்களை போக்குவதற்காகத்தான் அந்த குழந்தையினுடைய உடல் பாகங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருப்பாங்க, துளி துளியாக. அதனுடைய பரிசோதனை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஆகவே இந்த விஷயத்த நான் கேள்விப்படல. மறு பிரேத பரிசோதனை குழுவில் நாங்கள் சொல்கிற டாக்டரை இடம்பெற செய்யணும் அப்படின்ட்டு இந்த ஸ்ரீமதியோட அப்பா ராமலிங்கம் தரப்பு கோர்ட்டில் முறையிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கோரிக்கையை கோர்ட் நிராகரிச்சது. இதுக்கான உண்மையான காரணம் என்ன? அதாவதுங்க, இது ஸ்ரீமதி வந்து தமிழகம் தோன்றிய நாளாக அல்லது கடந்த 50 வருடங்களில் அல்லது கடந்த 70 வருடங்களில் இத்தகைய சூழ்நிலையில் உயிர் துறக்கிற முதல் மாணவி இல்லை. இது நடக்குது. ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க நினைக்கிற அவங்கவுங்க பேர் சொல்கிற டாக்டரை தான் போடணும், அவங்கவுங்க பேர் சொல்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீண்டு போகும், இது சாத்தியமானதா, இது தேவையா, இதுதான் நம்ம கேட்குறது. ஏன்னா நம்ம டாக்டருங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். அவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க. அது இந்த பாப்பாவுடைய கேஸில் வந்து ஏற்கனவே ஒரு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தாற்போல் ஒன்று கேட்குறாங்க. அது கேட்கும் பொழுதே என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்க, ஒரு லேடி டாக்டரு கூட இன்னொரு அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரு, தடயியல் நிபுணர் ஒருத்தர், அப்புறம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ஒருத்தர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பார்த்திங்களா, அந்த பெற்றோர், அவங்களே நியமிக்கிற ஒரு வக்கீல் ஒருத்தர். ஏன்னா அந்த வக்கீல் டாக்டர் எல்லாருமே தடயியல் வந்து படிச்சுட்டு தான் வர்றாங்க. ஸோ இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு 2வது முறையாகவும் அந்த குழந்தையினுடைய உடல் கூராய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. அந்த உட்படுத்தப்படுகிற விஷயமும் வந்து காட்சிப்படுத்தப்படுகிறது. ஒரு கேமராவில் இல்லை, 4 ஆங்கிளில் இருந்து 4 கேமராவில் அதை வந்து ஷூட் பண்ணுறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த கேஸை விசாரிக்கிற காவல்துறை அதிகாரி முதல்ல அவரே வந்து ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுக்குறாரு. இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இதை கொஞ்சம் பண்ணிவிட்டு வீடியோ கேமராவில் எடுத்த காட்சிகளை வந்து எங்களுக்கு கொடுங்க காவல்துறைக்கு அப்படின்னு அவர் கேட்டு வாங்கி வச்சுருக்கிறார் அவர். ஸோ இவ்வளோ தெளிவாக மீண்டும் மீண்டும் 2 முறை செய்து விட்டதுக்கு பின்னால் அதற்கு மேலேயும் ஒரு கோரிக்கை வைப்பது அப்படின்றது இது வள்ளுவர் சொன்ன மாதிரி தான். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுத்திருந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும்ன்ற மாதிரி இவ்வளோ தூரம் போயாச்சு. இன்னும் அதுக்கு மேலேயும் போகணும்னு சொன்னால் இப்படி ஒவ்வொருத்தரும் ஆரம்பித்தாக்க, அப்போ எனக்கு அந்த டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஆரம்பித்தா அது ஒன்றும் அதுக்கு முடிவே இல்லை. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்த போராட்டம் அப்படின்றது தமிழகத்தில் இதுக்கப்புறமும் தொடர வாய்ப்பு இருக்கா என்ன? இல்லைங்க, அதாவது இந்த குழந்தைக்கு வந்து இன்றைக்கி கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு அந்த குழந்தையினுடைய உடலை பெற்றுக்கொள்வதாக அவங்க பெற்றோர் சொல்லியிருக்காங்க. மாலைக்குள் அந்த குழந்தையினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அது இல்லாவிட்டாலையும் வந்து இவ்வளோ நாள் வந்து வச்சுருந்தது அந்த குழந்தை உடம்பு கூட தாங்காது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதனுடைய நல்லடக்கம் நடக்க வேண்டும், அதுதான் நல்லது. அந்த நல்லடக்கம் நடந்து விட்ட பின்னால் இந்த விஷயம் வந்து தமிழக மக்களுடைய மனதில் ஒரு வடுவாக நிலைத்து நிற்கும், அதுதான் நடக்கும். மேற்கொண்டு வன்முறையை நடத்துறதுக்கு சாத்தியம் இல்லை. இந்த மிகப்பெரிய வழக்கு சார்ந்து கோர்ட்டில் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கோம், நிறைய ஆதாரங்களும் சமர்ப்பிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்வைக்காக நீதிமன்றம் வெளியிட வாய்ப்பு இருக்கா என்ன? இல்லைங்க, அது கேஸ் எல்லாம் முடியணும், இப்போ காவல்துறை விசாரணையை நடத்தணும், அதுக்கப்புறமேல் தான். இது ஒன்றும் ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது. நீங்கள் ஆர்டிஐயில் விழுந்தாக்க போட்டு அந்த குழந்தையினுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டு அது கேட்டு வாங்குறவங்க வாங்கலாம், வாங்கி பார்க்கலாம், அதுக்கு அனுமதி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வழக்கு விசாரணையை பொறுத்த அளவில்
அது அந்த விசாரணை அதிகாரியினுடைய கைவசம் தான் இருக்கணும். இறுதியான கேள்வி, இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இருக்குல்ல, இது எப்படி முடிவடைய போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்த அளவில் மற்ற எல்லா விஷயங்களையும் கணக்கில் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன்னா இப்போ வேறு பல விஷயங்களும் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய மனசில் வந்து ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு, அதாவது தனக்கு எந்த பக்கமும் போகிறதுக்கு வழி இல்லாத மாதிரியான ஒரு நெருக்கடியில் தான் இருப்பதாக ஒரு கற்பிதம் வந்து அந்த குழந்தை மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடும். ஏன்னா படிக்கிறதுன்றது அது வந்து ஒரு 70% 70லேருந்து 80% வரைக்கும் மார்க் வாங்கக்கூடிய ஒரு குழந்தையாக அது இருக்குது. அது 100% மார்க் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அது இந்த ஸ்கூலில் இருந்து ஏதோ சில காரணம் சொல்கிறாங்க. அந்த காரணம் வந்து ஏதோ காதல் இதுன்னுட்டு அது புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா அந்த ஸ்கூல்லையே இருக்க வேணான்னு அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனதாக, அங்கே போட்டுட்டதாகவும், அங்கே படிக்கவே மாட்டேன்னு அந்த குழந்தை மறுபடியும் இங்கே வந்ததாகவும், இங்கே வந்ததுக்கு பின்னால் அந்த குழந்தைய வந்து ஆசிரியர்கள் கண்டித்ததாகவும், இப்போ நீங்கள் அந்த நிலைமையில் இருந்து பாருங்கள். அதாவது படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒன்றும் வசதியான குடும்பம் கிடையாது. நான் அவங்க வீட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இந்த ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவான ஃபீஸாக இருக்கும்னு நீங்களே நினச்சிக்கோங்க, எவ்வளோ செலவு இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி ஒரு சின்ன வீட்டிலேருந்து வந்து அது ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைங்க மனசில் அதுவே ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும். இவ்வளோ கஷ்டத்தில் நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, அவங்க ஆசையை நிறைவேற்றணுமே, நம்ம இவ்வளோ மார்க் வாங்கி ஆகணுமே அப்படின்றது இருக்கும். அதுக்கு போதாது குழந்தை இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியாக ஒரு ஈடுபாடு வேறு இருந்திருக்குது. நீ நல்லா படிக்க மாட்டேன்றன்னு அவங்க சொன்னது எல்லாமா சேர்ந்து நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு அம்மா போட்டாங்க, நம்ம வேணான்னு இங்கே வந்தோம், இங்கேயாவது நம்ம நல்லா படிக்கணும், இங்கேயும் நம்ம நல்லா படிக்கலைன்னு சொல்கிறாங்க. நம்ம எனக்கு இது வேணாம், நான் படிக்கலை, இவ்வளோதான் என்னால் முடியுதுன்னு சொன்னால் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ எங்கே போகும் ஒரு குழந்தை? அதனுடைய கெப்பாசிட்டி வந்து 80% தான் அப்படின்னு சொல்லும்போது வீட்லேயும் வந்து அந்த குழந்தைய மேலே படி இன்னும் மார்க் வாங்கன்னு அதை போட்டு நெரிசல் பண்ணி, இங்கே வந்தால் பள்ளிக்கூடத்துலேயும் போட்டு அதை போட்டு நெரிசல் பண்ணிவிட்டு தப்பிக்கிறதுக்கே இடம் இல்லாமல் படிக்க, எந்த விதமான பகிர்தலுக்கும் வாய்ப்பு இல்லாமல் படிக்க, ஹாஸ்டலில் வேறு போட்டு அந்த பிள்ளையை அடைச்சி வச்சாக்க, ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க அந்த குழந்தை வந்து ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்கும், நிறைய பேர்கிட்ட பேசாது. இது ஒரு தப்புங்க. நிறைய பேர்கிட்ட பேசாத ஏன் இருக்கணும்? கூட அத்தனை பேர் படிக்கிறாங்க, அத்தனை பேர் படிக்கலாம், அதில் ஒரே ஒரு பொண்ணு தான் அதுக்கு தோழியாம். இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நற்குணங்கள் மாதிரியாக நம்மளுடைய பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்ரீமதியினுடைய கேஸுக்கு வந்து இவ்வளவு விளம்பரம் கிடைச்சதில் இருந்து இவ்வளோ பேர் அறிந்த கேஸாக இது ஆயிட்டதுனால இதுக்கு மேலாவது பெற்றோர்கள் திருந்தணும், பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க திருந்தணும். நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் உங்களை போல் உள்ளவங்க வந்து என்னை சந்திக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைகள் வந்து இப்போ அதிகப்படியான மன உளைச்சலுக்கும் மன நெருக்கடிக்கும் மன அவசங்களுக்கும் ஆளாகி கொண்டு இருக்கிறார்கள். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு நம்ம வந்து சங்க காலம் தொட்டு நாங்கள் வந்து வீரர்கள், நாங்கள் வந்து எங்களுடைய பெண்கள் வந்து புலியோட போராடினாங்க, அவங்க வந்து புலியை முறத்தால் அடித்தாங்க அப்படின்லாம் நிறைய நம்ம படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான தற்கொலைகள் நடப்பது இங்கே தமிழ்நாட்டில் தான். இப்போ இதையும் நீங்கள் வந்து ஏஜ் வைஸாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டீனேஜர்ஸாக இருக்கிறவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் சார்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பள்ளிகள் தோறும் கவுன்சிலர்ஸ் வேணும். ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிற மாதிரியாக ஒரு கவுன்சிலர் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அப்போ நம்ம ஆசிரியர்களுக்கு கற்பிக்க வேண்டியதாக இருக்குது. ட்ரெயினர்ஸ்ன்னுவான் அந்த மாதிரி. ஏன்னா பல இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம், இந்த ஆசிரியர்களே குழந்தைகளுக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறாங்க. அதுலேயும் ஆண்களாக இருந்தாக்கா பாலியல் தொல்லை உள்பட பலவிதமான தொல்லைகளை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அதனால் நம்மளுக்கு வந்து கவுன்சிலர்ஸ் ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள், இந்த விடுதியை பொறுத்த அளவில் இந்த சம்பவம் நடந்துச்சு, குழந்தைங்க அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முறை பிரகாரம் பண்ணணுன்னா அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கணும், ஒரு டாக்டர் இருந்திருக்கணும். இவ்வளோ பெரிய ஸ்கூலில் நீங்கள் கட்டுறீங்க, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூடவா இல்லை உங்ககிட்ட? வைக்கணும் இதெல்லாம் கூட. இது வந்து ஒரு பாடமாக இருக்கணும். எல்லாருக்குமே சொல்கிறேன், வந்து இப்போ அதிகாரிகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். காவல்துறையினர், கல்வித்துறையினர், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க எல்லாருக்குமே இது ஒரு பாடமாக இருக்கணும். பள்ளிகள் தோறும் போய் முக்கியமாக இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸில் எல்லாம் போய் பார்த்து அது முறைப்படி தான் நடக்குதா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருஷமும் ரிசல்ட் வரும்பொழுது இவங்க பெருசாக பாஸ் பண்ணாங்கன்னு போட்டு புகைப்படங்களை பப்ளிஷ் பண்ணுறாங்க பாருங்கள். அதை முதல்ல நிப்பாட்டணும்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு குழந்தை அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கும், அவ்வளோதான். படிக்கிற குழந்தை எல்லாமே டாக்டர் ஆகணும்னு ஒன்று இங்கே ஒன்றும் முறை கிடையாது. அந்த குழந்தை அதை காட்டிலும் சிறந்த ஏதாவது ஒன்றாக ஆகிறதுக்கு வழி இருக்குது. ஆகிறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் உள்ள குழந்தையாக இருக்கணும். அதை பிடிச்சிக்கிட்டு டாக்டர் படி என்ன பெரிய டாக்டரு, வேறு ஏதாவது அது ஆகிட்டு போகுது. அது பெரிய ஒரு ஓவியராக, ஒரு சிற்பியாக, ஒரு பெரிய இசைக்கலைஞராக அப்படியெல்லாம் கூட வரக்கூடிய குழந்தையாக அது இருக்கும். மாபெரும் ஓவியராக, உலக புகழ்பெற்ற ஓவியராக வரக்கூடிய ஒரு குழந்தையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக அனுப்புறதுல தான் நம்மளுடைய கவனம் இருக்குது. ஸோ இது இப்போ உணரணும் பெற்றோர், இதை ஆசிரியர்கள் உணரணும், இதை அதிகாரிகள் உணரணும். எல்லா விதமான அரசு துறைகளில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்களுடைய பொறுப்பு என்னன்றதை புரிஞ்சு செஞ்சாங்கன்னா இனி ஒரு ஸ்ரீமதி நம்ம தமிழகத்தில் வரவே கூடாது. இந்த கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரம் சார்ந்து நான் முன்வச்ச எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.